Good evening, all. Respected the management, the Pioneer School, Kumarasamy sir, Lata Kumarasamy madam, their sons Vikram and Varun. And it's my great pleasure and honor to be amongst you to participate on the 22nd annual day function. And thanks and credit goes to my best friend, dear Dr. Jabamalai, who is an eminent economist and a great human, and his wife, Madam Cyril Madam. Now, start பண்ண முன்னாடி உங்கள் கரஸ்பாண்டன்ட் மேடம்கிட்ட கேட்டேன், ஷுட் ஐ அட்ரஸ் இன் இங்கிலீஷ் ஆர் இன் தமிழ்? ஸோ அவங்க சொன்னாங்க மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ டு அட்ரஸ் அண்ட் ரீச் தம் யூ கேன் ஸ்பீக் இன் தமிழ் ஆர் பைலிங்குவல். அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் நான் லாயர்னால ஃபிலாசபியில் வந்து த கிரேட் பர்சனாலிட்டிஸ் இன் த வேர்ல்ட், கிரேக்கர்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா சாக்ரட்டிஸ், பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில். நீங்கள் எந்த தத்துவம் எடுத்துட்டிங்கனாலும் இன்றைக்கி வள்ளுவர் இருக்க மாதிரி உலகத்திலேயே இன்றைக்கி லாவோட ஃபவுண்டேஷன் அதை வித்திட்டது. ஒரு அரசுனா எப்படி இருக்கணும், ஒரு ஸ்கூல்னால் எப்படி இருக்கணும், ஒரு மக்கள்னால் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு ஃபோர் ரன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில். இதை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நான் ஐ ஹவ் ட்ராவல் ஆல் ஓவர் த வேர்ல்ட். எத்தனையோ இடங்களில் வந்து ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்கேன், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், மெனி இன்ஸ்டிடியூஷன்ஸ். பட் ஐ வுட் சே தட் திஸ் remarkable, extraordinary performance are done by the Pioneer School students. So I request all the parents to stand and clap. A standing ovation to all the students. 1 minute. Yeah. I think it's a terrific performance. So I think the heartfelt thanks and sincere applause and appreciation goes to the teachers and the great management team, because we are seeing the extraordinary performance. As a kid, இந்த சின்ன குழந்தைகள் வந்து அவ்வளோ அழகாக பஞ்சாப் கல்ச்சர்லேருந்து, கேரளா கல்ச்சர்லேருந்து, வாமன அவதாரத்திலேருந்து, இட்ஸ் அ ஹைலி அன்இமேஜினபிள். ஸோ இட் ஷோஸ் தேர் டெடிக்கேஷன், சின்சியாரிட்டி, கமிட்மெண்ட். ஸோ இப்போ நான் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் பற்றி ஏன் குறிப்பிட்டேன் அப்படின்னா, உலகத்தையே ஆண்ட மிகப்பெரிய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அலெக்சாண்டர் த கிரேட். ஸோ அலெக்சாண்டர் த கிரேட் வந்து இவ்வளோ பெரிய மன்னர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அரசர், தன்னோட பையனை வந்து ஒரு உலக பேரரசனாக, இப்போ எல்லாரோட பேரண்ட்ஸ் உங்களோட கனவுகள் அதுவாக தான் இருக்கணும், கண்டிப்பாக அது ட்ரீம்ஸாக தான் இருக்கும். நம்மளோட குழந்தை வந்து ஒரு அப்துல் கலாம் மாதிரி வரணும், உங்கள் மேடமே சொன்னாங்க, ஒரு பெரிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி வரணும், ஒரு மிகப்பெரிய சாதிக்கணும் இந்த சோசன் ஃபீல்டு, அதுதான் ஒரு ட்ரீமாக இருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அலெக்சாண்டர் த கிரேட் உலகத்தையும் ஆளணும். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அரிஸ்டாட்டில் டீச்சராக தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா அரிஸ்டாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிலாசபர், அவர்கிட்ட பணம் கிடையாது, பட் ஹீ லெட் பை அன் எக்ஸாம்பிள், ஒரு மாரல் எத்திக்கல் பிரின்சிபல் உள்ள. பிளாட்டோ அதுக்கு முன்னாடி தான் வந்து சாக்ரட்டிஸ் கீழே இருந்து பிளாட்டோ அகாடமி, இந்த வேர்ல்டு இன்ஸ்டிடியூஷனில் ஸ்கூல்னாலே அகாடமின்னு பேர், அதை ஸ்டார்ட் பண்ணது வந்து பிளாட்டோ தான். அப்போ என்ன பண்ணுறாரு, அரிஸ்டாட்டில் கிட்ட ஸ்டூடெண்ட்டை அனுப்புகிறார். இப்போ மகாத்மா காந்தி வந்து என்ன குறிப்பிட்றாருன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து 2 இருக்குது, எப்படி வாழணும் அப்படின்னா, லேர்ன், லிவ் ஆஸ் இஃப் யூ ஆர் டு டை டுமாரோ. நாளைக்கே நம்ம செத்து போயிடுவோன்னா என்ன நினைப்போமோ அப்படி தான் வாழணும் அப்படின்றார். ஆனால் லேர்ன், எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா, லேர்ன் ஆஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு லிவ் ஃபார் எவர். எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே இந்த உலகத்தில் வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சி நம்ம கற்றுக்கணும் அப்படின்றார். ஸோ நீங்கள் இப்போ வாழ்கிற முறை ஏறுது, கற்றுக்கிற முறை ஏறுன்றதை யூ கேன் டிஸ்டிங்கிஷ் லேர்னிங் ஆஸ் வெல் எஸ் லிவிங். இப்போ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், நான் சில இன்சிடெண்ட்டை குறிப்பிட்றேன்.
it is very important to build the future generation of this country, future pillar of this country. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்ன சொல்கிறாருன்னா, டெல் மீ ஐ வில் ஃபர்கெட், டீச் மீ ஐ வில் ரிமெம்பர், இன்வால்வ் மீ ஐ வில் லேர்ன் அப்படின்றார். அப்போ வந்து யாராவது சொன்னாங்கன்னா நம்ம வந்து மறந்துடுவோம், கற்றுக் கொடுத்தாங்கன்னா அதை ஞாபகம் வச்சுருப்போம். ஆனால் இன்வால்விங் இந்த டயலாக் ப்ராசஸ் என்னென்னா, நாம் 2 பேரோட பார்ட்டிசிபேட்டரி எஃபர்ட், அவங்கள ஒரு கோ பார்ட்டிசிபெண்ட்டாக இன்வால்வ் பண்ணணும். இன்வால்வ் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து கற்றுக்க முடியும், லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு குறிப்பிடுறார். ஸோ இன்வால்விங் த ப்ராசஸ், எஸ்பெஷலி இந்த இன்டெக்ரல் ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி வைட்டல் அண்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ எஜுகேஷனோட ஹோலிஸ்டிக் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மிடபிள் அண்ட் யங் எஜுகேஷன். ஸோ நம்ம வந்து நிறையா ஃபிலாசபர் குறிப்பிடுவாங்க, நெவர் ஸ்டாப் லேர்னிங். கற்றுக்கிறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணவே கூடாது, ஏன்னா லைஃப் நெவர் ஸ்டாப்ஸ் டீச்சிங். ஸோ வாழ்க்கையை வந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம படிக்கிறது ஃபஸ்ட்டு ஃபார்மிடபிள் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வி. அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிக்கல் வேர்ல்டு, உலகத்தில் நம்ம என்ன கற்றுக்குறோன்றதான் ரியல் லேர்னிங். ஸோ அதுக்கு ப்ரிக்யூசர், த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்கிறது. இப்போ வந்து நிறையா பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்து டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம். நாம் வந்து அடிப்படையில் ஃபண்டமெண்டலி என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, அஸ் அ பேரண்ட்ஸ், டீச்சர், ஆஸ் வெல் அஸ் த இன்ஸ்டிடியூஷன். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் குறிப்பிடுறேன். உலகத்திலே மிகப்பெரிய சயின்டிஸ்ட் யாருன்னு தெரியுமா யாருக்காவது? த வேர்ல்டு நம்பர் 1 சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்டு சோஃபார். யாராவது கெஸ் பண்ணி சொல்கிறீங்களா ஆடியன்ஸ்? யாராவது ஒருத்தர் என்ன மேடம்? சயின்டிஸ்ட் அவங்க மதர்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, த மதர் இல்லை, தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, கலீலியோ. ஓகே, சார்ல்ஸ் டார்வின். ஸோ சார்ல்ஸ் டார்வின் தான். ஏன்னா உலகத்திலேயே ஒரு பைபிள் டேர்மில் வந்து கடவுள் தான் உலகத்தை படைத்தார், மனிதன் படைக்கல, மனிதனால் வரல அப்படின்னு சொன்ன தியரியை உடைச்சு சர்வேல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டை எழுதி த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ் எழுதின சார்ல்ஸ் டார்வின் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட். ஏன் அப்படின்னா, டார்வின் வாழ்க்கையில் என்ன நடக்குது? டார்வினோட அப்பா லண்டனில் பிரிங்கிங்ஹாம்ன்ற இடத்துல மிகப்பெரிய ஒரு டாக்டர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட பையன், 2 பசங்க, தன்னோட பையன் ஒரு டாக்டராக மாறணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் டார்வின் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் எஜுகேஷன், பட் he doesn't want to be a doctor. Why? Because he is not interested in reading books. புக்ஸு படிக்கிறதுல அவருக்கு ஆர்வமே கிடையாது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருனாக்கா, he wants to observe the things. உலகத்தில் உள்ள not only through practical books, to observe the people, to observe the myriad experience, to see the intricacies, எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, 15 வயசாகும் பொழுது படிப்பிலே நாட்டம் காட்டாத டார்வினை பார்த்து உங்கள் அப்பா சொல்கிறாரு, he rebuked him. He said, you are going to cause disgrace to the family and to yourself. நீ வந்து மிகப்பெரிய கெட்ட பேர் எடுத்து கொடுக்க போகிற. யாருக்குனாக்கா எனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் நம்ம ஃபேமிலிக்குன்னு சொல்கிறார். பட் டார்வின் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. ரொம்ப கம்பல் பண்ணி எப்படியோ ஒரு மெடிக்கல் காலேஜில் வந்து டாக்டருக்கு அனுப்பிடுறார். டார்வின் டாக்டராக ஜாயின் பண்ணுறார். நாள் போனதுலேயே லெபார்ட்டரியில் அந்த டெட் பாடி, அந்த பிளட்டு இதெல்லாம் பார்த்துட்டு he was totally upset. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, டாக்டர் படிக்க வரணும் இல்லைன்னு டிஸ்கண்டினியூடி ஸ்டடீஸ். இட் கேம் அவுட். நீ உலகத்தில் இப்போ ஆப்பிளோட ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்கேல் டெல், பார்த்தீங்கன்னா பில் கேட்ஸ், ஹார்வர்ட் ட்ராப் அவுட். ஹார்வர்டில் போயிட்டு நீங்கள் படிக்கிறதே ஒரு அன்இமேஜினபிள் ஒன். பட் அதில் ட்ராப் அவுட். ஏன்னா தே வாண்டட் சம்திங் டு பி டன் வாட் த ஹார்ட் சேஸ், வாட் த மைண்ட் சேஸ். So it doesn't mean that they're not interested, they're not talented. Everybody in this world is born with an inherent talent. உலகத்தில் படைத்த அனைவருக்கும், பிறந்த அனைவருக்குமே கடவுள் ஏதோ ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காரு. அது என்ன டேலண்ட் கொடுத்துருக்காருன்றதை who will find out? Sometimes செல்ஃப் ரியலைசேஷன், தானாகவே அந்த டேலண்ட் என்னன்னு தெரிய வரலாம். That is where the institution, school plays a very important role, teachers play a very important role.
ஸோ டார்வின் என்ன பண்ணிடுறாரு, அதை விட்டுறாரு, அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ஹீ வாண்டட் டு ஜாயின், ஹீ வாண்டட் டு பி அ பொட்டானிஸ்ட். பாட்டனி வந்து ஆர்ட்ஸும்பாங்க, லண்டனில் உள்ள காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அதில் வந்து யூஸ் டு கலெக்ட் த பிளான்ஸ், ஸ்பெசிமென்ஸ், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி அதில் இருக்கார். அப்போ ஹென்ஸ் அப்படின்ற ப்ரொஃபஸர், ஹென்ஸ்லோ அப்படின்ட்டு, அந்த ப்ரொஃபஸர் பாட்டனி ப்ரொஃபஸர், அவர் தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாரு டார்வினோட திறமை என்னன்னு இருக்குன்ட்டு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, நீ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பிளான்ட்லாம் கலெக்ட் பண்ணுற, நீ அதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. திடீர்னு வர என்ன சொல்கிறாரு, அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ்ஸை விட்டாச்சு, பையன் படிக்க மாட்டான், எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு அவர் அப்செட் ஆகிறார். அதனால் பேரண்ட்ஸ் நீங்கள் யாருமே கவலையே பட வேண்டியதில்லை, படிக்கணும் தான், இன்ட்ரெஸ்ட் வந்து படித்தா படிக்கட்டும், இல்லை என்ன ஃபீல்டில் அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்தோம், கல்ச்சுரல்ஸ் பண்ணாங்க, கிரிக்கெட் விளாண்டாங்க, குவிஸ் காம்படிஷன் பண்ணுறாங்க, ஆரேட்டர் பண்ணுறாங்க, லாயராக வரலாம், ஜட்ஜாக வரலாம், போலீஸ் ஆஃபீஸராக வரலாம், ஐஏஎஸ் ஆஃபீஸராக, மிகப்பெரிய ஆஃபீஸர்ஸாக வரலாம். ஸோ என்ன ஆகுது, டார்வின் என்ன பண்ணுறாரு, ஓகே அவங்க டீச்சர் சொல்கிறாரு, நீ வந்து அதாவது ஃப்ரீலான்ஸ் நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு உலகத்தை சுற்றி பார்க்குறது, நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறார். அதில் அந்த கப்பல் ஸ்டார்ட் ஆகுது, HMS பீகிள் அப்படின்ற கப்பல் தான் கிளம்புது. அவங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டுறாரு, எப்படி இவன் வந்து நான் ஊரை சுற்றணுன்றான், அந்த வயசில் படிக்கவும் இல்லை, டாக்டருக்கும் போக மாட்டான். பட் சமூகம் அவங்க அங்கிள் மூலமாக கன்வின்ஸ் பண்ணிவிட்டு கிளம்புறாரு. டார்வின் ஆரம்பித்து போகிறப்ப அவருக்கு பெரிய ஷாக். ஏன்னா ஃபிட்ஸ் ராய் அப்படின்ற வந்து அந்த கப்பலோட கேப்டன், அந்த சின்ன போட், அவன் வந்து ஒரு நேவல் ஆஃபீஸர், ஷார்ட் டெம்பர்ட், எல்லாத்தையும் கோவப்படுறான், எல்லாத்தையும் திட்டுறான். அந்த இடமே வந்து அந்த சீயோட வாட்டர்லாம் ஒத்துக்கவே இல்லை. டார்வினுக்கு பெரிய அதிர்ச்சி ஆகுது, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ. அது போக முன்னாடி யோசிக்கிறார், போகலாமா வேணாமா, அப்பா கொடுக்குற ஜாப். ஏன்னா அப்பா ஒரு கிளர்ஜி மாதிரி ஒரு போஸ்ட்டை ரெடி பண்ணிட்டார், அந்த ஜாபில் நீ இருப்பான்ட்டு. அவர் வேணான்னு சொல்லிட்டு ஹீ டுக் அ டெசிஷன் டு ஹாவ் அ லென்த்தி ஜேர்னி, போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. அப்போ போயிட்டு இருக்கும்போது பயங்கர கன்ஃபியூஷன் வருது. பட் சவுத் அமெரிக்காவில் பிரேசில், அர்ஜென்டினா 2 இடத்த ரீச் ஆகும்போது டார்வின் ஃபவுண்ட் அ நியூ வேர்ல்டு. தனக்கான வாழ்க்கை என்னன்றதை பார்க்குறாரு. அங்கே நிறையா அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், அந்த டீப் ஃபாரஸ்ட்டில் உள்ள லிசார்ட்ஸ், ஸ்னேக்ஸ், ரெப்டைல்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஸோ ஹீ மேட் அ டீப் அப்சர்வேஷன். அது அவருக்கு தன்னை ஏரியா உள்ள இன்ட்ரெஸ்ட்னால ஹீ டுக் இட் மெட்டிகுலஸ்லி. He did a thorough laboratory exercise. He prepared, took notes. He did whatever he can. அதை பண்ணிகிட்டே இருக்கிறார். அப்போ தான் யோசிக்கிறாரு, பைபிளில் கடவுள் படைத்திருக்கார் அப்படின்னு சொன்னால், ஒரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்டில் போகும்போது அந்த ஒவ்வொரு ஸ்பீஷீஸை, அந்த ஸ்னேக்ஸ், அனிமல்ஸ்லாம் மாறுது. ஸோ நம்ம கல்ச்சர் மட்டும் இல்லை. இப்போ டாக் வந்து இங்கே பார்க்குறீங்கன்னா, இங்கே உள்ள ஒரு டாக் ஒரு மாதிரி இருக்கும், காஷ்மீரில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுவே அதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அடாப்டபிலிட்டி. நிறைய ஆர்கனைசம் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுது, அது இல்லாமலே போயிடுது. அப்போ கடவுள் படைத்திருந்தால், கடவுள் அந்த ஃபிட்ஸ்ராய் சொல்கிறான், பைபிள் மேலே ஒரு சொல்கிறான், யூ ஹேவ் டு கிவ் மீ த சொல்யூஷன் இன் த பைபிள். சவுத் அமெரிக்காவில் பாரு, ஃப்ளட் எங்கே வந்துச்சுன்னு பாரு, கடவுள் கிரியேட் பண்ண ஆர்கனிசம் எங்கே வந்திருக்குன்னு சொல்லுன்னு சொல்கிறான். டார்வினுக்கு ஷாக். நம்ம வந்து சயின்டிஃபிக்காக போகிறோம், இந்த ரிலீஜியஸ் தியரியை நம்பலை, இவனை எப்படி புரிய வைக்கிறது? ஸோ அவர் டார்வின் எகெயின் ஹி மேட் அ கண்டினியூஸ் எஃபர்ட். அப்போ கண்டுபிடிக்கிறாரு, ஒரே டயத்தில் கடவுள் எல்லாத்தையும் படைத்திருந்தால் எப்படி வந்து பல்வேறு இனங்கள் வந்து அழிஞ்சிருக்கிறோம். அதனால தான் இட்ஸ் அ தியரி ஆஃப் எவல்யூஷன் அப்படின்றார். இது ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சயின்டிஃபிக்காக வந்து ஹி இஸ் கன்வின்ஸ்ட். தென் ஹி கன்வின்ஸ் த என்டையர் வேர்ல்ட். தட்ஸ் ஹவு தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் கேம். இது டார்வின் உள்ளது. இன்னொருத்தர் 2-3 பேரை பற்றி மட்டும் நான் குறிப்பிட்டு இது பண்ணுறேன். ஏன்னாக்கா இட் வில் மோட்டிவேட் த பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ், விச் ஆர் வெரி க்ரூஷியல். இது வந்து அப்போ டார்வினை வந்து அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டாக மாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் டீச்சர். ஸோ டார்வின் என்ன பண்ணுறாரு, 4 வருஷத்தில் அந்த HMS பீகிள் போயிட்டு வருது. 1861, 65 ரிட்டர்ன் வந்துடுறாங்க லண்டனுக்கு. அந்த 4 இயர்ஸில் தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டை எல்லாத்தையும் எடுத்து அந்த ஸ்பெசிமெனை கலெக்ட் பண்ணி, தென் ஹீ மேட் இஸ் மேக்னம் ஓப்பஸ், த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ். ஸோ அன்னைக்கு தான் வந்து வேர்ல்டே சயின்டிஃபிக்காக உலகமே மாறுது. இதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அமெரிக்காவில் பாஸ்டன்ற இடத்துல பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் பிறக்கிறார். அவங்க அண்ணன் வந்து ஓன் பிரதர் ஒரு பிரிண்டிங் மிஷின் வச்சுருக்கிறார். பிரிண்டிங் மிஷினில்
இவர் வந்து ஜாயின் பண்ணுறார். பிகாஸ் he wanted to learn. இப்போ அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே படிப்பாங்கன்னா, ஆப்ரஹாம் லிங்கனோட ஃபேவரட் ஃபிலாசபர் இன் மை குரு. we have got a law firm in the name of Lincoln Law Chambers. ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஸ்கூலுக்கே போகாமல் உலகத்தில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லாயராக இருந்து யூஎஸோட பிரசிடெண்ட் ஆகி எமான்சிபேஷன் தியரி கொண்டு வந்தவர். எவ்ரிபடி நோஸ் அபவுட் இட். ஸோ வந்து அதோட கிஃப்ட் பண்ணாங்க. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். இட்ஸ் எ மெமரபிள் ஒன். ஸோ என்ன பண்ணுறது, இவர் என்ன பண்ணுறாரு, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் இம்மீடியட்டாக அந்த ப்ரெஸ்ஸில் ஜாயின் பண்ணி அதை கற்றுக்கிறார் நிறையா. தட் இஸ் அ ப்ராசஸ் டு லேர்ன் புக்ஸ். நிறைய நம்ம செல்ஃப் லேர்னிங் நிறையா படிச்சுக்கலாம். அப்போ இஸ் பிரதர் வாண்டட் டு ஸ்டார்ட் அ நியூஸ் பேப்பர். அப்போ நியூ இங்கிலாந்து கூராண்ட் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவர் போய் சொல்கிறாரு, நான் வந்து அதில் ஆர்டிக்கல் ரெகுலராக எழுதுகிறேன் எடிட்டோரியலில், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு. அவங்க அண்ணா பார்த்து சிரிக்கிறான். You know about his brother. He is a very stubborn person. So it's difficult to convince him. So Benjamin Franklin understood, இவரை கன்வின்ஸ் பண்ண முடியாது, இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. Then but he never gave up his determination, his continuous effort. என்ன பண்ணுறாருன்னா, புனை பெயரில் he made a fictional character, do good அப்படின்னு ஒரு விதவை, ஒரு விடோ எழுதுகிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறார். பயங்கர ஹிட் ஆகுது அந்த ஆர்டிக்கல். அந்த எல்லாரும் அந்த பேப்பரை படிக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் சந்தோஷமாக, பிகாஸ் he wanted to show that he is the person who did the entire write-up. When he revealed the fact, his brother got upset because he was jealous and malevolent. ரெண்டு பேத்துக்கும் கருத்து வேறுபாடு வருது. நீ ஏன் மறைச்ச, யூ ஆர் ஹிடன் த ட்ரூத். அந்த இதிலேருந்து வெளியில் அனுப்பிடுறாரு. யாரா, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். வெளியில் அனுப்பினவன் என்ன பண்ணுறாரு, ஓகே ஃபிலடெல்ஃபியான்ற மாநிலத்துக்கு மூவ் ஆகி பாஸ்டனில் இருந்து அங்கே ஒரு பிரிண்டிங் மிஷினில் அங்கே உள்ள ஒருத்தர் கூப்பிட்டு வீமர் அப்படின்றவர் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாரு. ஸோ ஈ ஸ்டார்டட் டூயிங் த ஜாப். அப்போ அந்த ஃபிலடெல்ஃபியாவோட ஒரு மேயர், கவர்னர் வந்து என்ன சொல்கிறான், வில்லியம் கீத்னு பேர், அவன் சொல்கிறான், நீ வந்து நல்லா பண்ணுறப்பா, எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுற, பெரிய நீ இன்டர்நேஷ்னல் ரைட்டராக வருவ. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான் பின் நாட்களில் சொன்னார், அதாவது டு பி ரிமெம்பர்ட் இன் ஹிஸ்ட்ரி, ரீட் சம்திங் ஒர்த் ரைட்டிங் ஆர் ரைட் சம்திங் ஒர்த் ரீடிங் அப்படின்னார். ஹிஸ்ட்ரியில் நம்ம ஞாபகம் இருக்குன்னா நம்ம பண்ணுற செயலை 4 பேர் எழுதுகிற மாதிரி ஒரு ஹீரோயிக் டீட்ஸ் பண்ணணும், இல்லை நம்ம எழுதுகிறத நிறைய பேர் படிக்கிற மாதிரி பண்ணணும். தட் இஸ் த ஒன்லி வே டு ரிமெம்பர்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ என்ன பண்ணுறாரு பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், ஓகே அங்கே அவன் பேச்சை கேட்டு அவன் கவர்னர், அவன் வந்து ஏமாத்துறான். என்ன சொல்கிறான், நான் நிறைய பணம் கொடுக்குறேன், நீ பெருசாக ஸ்டார்ட் பண்ணு. ஹீ பிலீவ்ட் இஸ் வேர்ட் அண்ட் குவிட் இஸ் ஜாப். அப்போ ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. திடீர்னு சொல்கிறான், ஓகே இங்கே பண்ண முடியாது, ஐ வாண்ட் டு டூ திஸ் இன் லண்டன், யூ கோ டு லண்டன் சொல்கிறான். அப்போ கேட்குறாரு, நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறான். ஹி மேட் ஃபால்ஸ் ப்ராமிஸ், ஹி பிலீவ் தட், ஹி வென்ட் தேர். அங்கே போனால் எப்படியே கஷ்டப்பட்டு போயிடுறாரு. இசட் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் லண்டன் போனதை உனக்கு பணம் ஃபுல்லாக வரும்பா அப்படின்னு சொல்கிறான். ஹி பிலீவ் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் வென் தேர். ஆஃப்டர் ரீச்சிங் இன்னொருத்தர் அந்த வீமர் பழைய ஆள் வந்து லண்டன் வர சொல்கிறாரு, அவன் பெரிய ஃப்ராடுப்பா, என்னென்ன அவன் கவர்னர் தான் பேர், எல்லாத்துக்கும் பொய் ப்ராமிஸ், ஃபால்ஸ் ப்ராமிஸ் அஷூரன்ஸ் கொடுப்பான். அவன் சொன்னதை ஒரு வாரத்திலே மறந்துடுவான். இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு ப்ராமிசஸ் கொடுப்பாங்க. பொலிட்டிஷியன் போய் பார்த்தீங்கன்னாக்கா தே வில் மேக் டால் ப்ராமிஸ், நான் உன்னை மன்னர் ஆக்கிடுறேன் அது. பட் வெதர் இட் கம்ஸ் டு ரியாலிட்டி, வெதர் இட்ஸ் ரிட்டோரிக் ஆர் ரியாலிட்டி, வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் நம்பிட்டு அவன் கவர்னர் ஆச்சுன்ற பொசிஷன் நம்பி வந்துட்டார். அவன் ஒன்றுமே பணம் அனுப்ப மாட்டான், அவர் ஃப்ராடுன்னு தெரிய வருது. சரி, வாட் டு டூ, ஹி ஹேஸ் டு கண்டினியூ இஸ் ஜேர்னி. சரி, லண்டனில் உள்ள ஒரு ப்ரெஸ்ஸில் அங்கே போய் ஒரு வேலைக்கு சேர்றார். அங்கே வேலைக்கு சேர்ந்தால் அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் சிஸ்டம். அங்கே லண்டனில் எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்களாம். பட் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வாஸ் எகெயின்ஸ்ட் ட்ரிங்கிங், அவர் குடிக்க மாட்டார். அப்போ டின் ஆஃப் பீர் ஒரு வேலை செய்கிற நாளில் 5 வாட்டி கொடுப்பாங்களாம். ஸோ தே வாண்டட் டு ட்ரிங்க். அப்போ இவர் குடிக்காதனால இவரும் அந்த இதை இவர் எடிட்டராக இருக்கார், இவர் வாங்கி கொடுக்கலைன்னா என்ன பண்ணுறாங்க, அவர் என்ன தான் எடிட்டோரியல் பண்ணாலும் பிரிண்டிங்கில் தப்பாக வருது. ஸோ he couldn't do anything, he couldn't stop it. எவ்வளோ கரெக்ட் பண்ணாலும் தப்பாக வருது. பட் சம் பர்சன் வாஸ் பிஹைண்ட் த சீன். இன்டர்னல் என்ன பண்ணுறாங்கனாக்கா, they ensure that this fellow is not giving us the beer, liquor. So we should not give him the name and fame, or we shouldn't allow him to do the job. அப்படின்னா they are putting a big stumbling block, ஒரு தடை பண்ணுறாங்க. ஸோ ரியலைஸ் பண்ணுறாரு,
ஓகே, இப்போ எங்கே தப்பு நடந்தது? நான் ஒரு வேல்யூஸோடு இருக்கேன், அதை பண்ண முடியல. என் தம்பியை என்ன பண்ணுறான், ஜெலஸ் ஆகி என்னை வெளியில் அனுப்புகிறான். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு கவர்னர் சொன்னான்னு சொல்லி அவன் பேச்சை கேட்டு ஏமாந்துடுறேன். இப்போ இங்கேயும் வேலை பார்க்க முடியல. தென் ஹவு டு சர்வைவ்? ஸோ இதுதான் ரியல் லைஃப். இப்போ நிறைய பசங்க ப்ரில்லியண்ட்டாக படிப்பாங்க, பயங்கர டேலண்டட், ஐஐடியில் டாப்பர், ஐஏஎஸ் ஆஃபீஸர். போன உடனே எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் கிட்ட ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ லாயர் நான் வி ஹேண்டில் லாட் ஆஃப் கேசஸ், வி நோ த நெட்டிகிரிட்டி. ஸோ நீங்கள் வந்து யூ ஹேவ் டு என்டர் இன் ஏ டிஃப்ரெண்ட் டொமைன். யுவர் இன்டெலிஜென்ஸ் அலோன் டசன்ட் மேட்டர், யுவர் ஸ்மார்ட்னஸ் மேட்டர்ஸ் அ லாட். இப்போ பில் கேட்ஸை கேட்டிங்கன்னா அவர் சொன்னார், இஃப் யூ ஆர் பார்ன் அஸ் அ புவர் இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட், பட் இஃப் யூ டை அஸ் அ புவர் சர்டன்லி இட் இஸ் யுவர் ஃபால்ட். ஸோ நம்ம ஏழையாக பிறந்தோன்னா நம்ம தவறு இல்லை, ஆனால் ஏழையாக இறந்தோன்னா அது உன்னுடைய தவறு. நான் விவேகானந்தர் தான் குறிப்பிடுறாரு, யூ ஆர் த மாஸ்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி. ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ரியலைஸ் பண்ணுறாரு, இந்த வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி ஐ நீட் டு ஃபாலோ மை பிரின்சிபல். இப்போ அட் த சேம் டைம் இப்போ ஹிட்லர் எடுத்திங்கன்னா ஹி ஹேட் அ கிரேட் டேலண்ட் டிட்டர்மினேஷன், பட் வாஸ் இட் யூஸ்ட் முசோலினி, பீப்புள் லைக் ஈவன் ரீசெண்டாக இஃப் யூ ரீட் அபவுட் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன், ஹி ஹேட் அ ட்ரம்ப் டவர்ஸ். இப்போ ரொனால்ட் ட்ரம்ப் சின்ன வயசில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அன் அக்ரெசிவ் சைல்டு. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஹி வாஸ் வெரி audacious and aggressive, but he was a very good student. He studied well in the early days. But Trump would have changed his career path in later phase of life, that is different matter. But our ரொம்ப rebellious child இருக்கனால to control the rebellion, aggression into achievement. இப்போ குழந்தை ரொம்ப அக்ரெஷனாக இருக்குது. அப்போ என்ன தப்பு வந்து குழந்தை மேலே கிடையாது. Every child will be a born rebel. But we are trying to put pressure. We are giving a lot of negative input. இப்போ சைல்டை வந்து we should allow the child to realize its own world, live in the own world. அதோட வாழ்க்கையில் வாழ வேணும். கலீல் கிப்ரான் அதான் சொல்கிறாரு, the children though they come from you, they do not belong to you. They are independent person. இண்டிபெண்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா லாவில் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து பிறந்த சைல்ட்லேருந்து அந்த வேல்யூவை இது பண்ணுவாங்க. அப்போ அந்த குழந்தைய வந்து இண்டிவிஜுவலாக திங்க் பண்ண விடணும், க்ரியேட்டிவிட்டியை, க்யூரியாசிட்டி. டீச்சர்ஸ் தே ஹவ் டு டூ த, அதாவது க்ரியேட்டிவ் ஒர்க். அந்த மென்டல் அலர்ட்னஸ் கொடுத்தா தான் சில்ட்ரன் வில் க்ரோ. இப்போ முகமது அலி ஒரு இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, சின்ன இன்சிடெண்ட், முகமது அலி சின்ன வயசாக இருக்கும் பொழுது பயங்கர ஒரு ஃபெரோஷியஸ் பாய். அப்போ ஒன் டே இஸ் பைசைக்கிள் வாஸ் ஸ்டோலன். தன்னோட பைசைக்கிளை திருடின உடனேயும் த போலீஸ் வேர் ஏபிள் டு கேட்ச் த பர்சன் ஹூ ஸ்டோல் த பைசைக்கிள். பைசைக்கிளை திருடினவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இமீடியட்லி இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டார்டட் அட்டாக்கிங் த பர்சன். பயங்கரமாக அட்டாக் பண்ணவொடனே அந்த போலீஸ்மேன் கேம். ஹீ டிட் நாட் அரெஸ்ட் ஆர் ஹீ டிட் நாட் புட் முகமது அலி இன் இம்ப்ரிசன்மெண்ட். அப்படி போடல. என்ன பண்ணார்னா, யூ ஹவ் காட் அ கிரேட் டேலண்ட், யுவர் ஏரியா இஸ் பாக்ஸிங். ஹி டுக் ஹிம் டு எ ஜிம் அண்ட் கேவ் அ கோச்சிங் ஆன் பாக்ஸிங். ஹி பிகேம் அ வேர்ல்டு பாக்ஸர். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சொன்ன மாதிரி தி ஃபார்மடபிள் ஸ்டேஜில், யங் ஸ்டேஜில் யூ நீட் டு ஐடென்டிஃபை த டேலண்ட், த ஹிடன் பொட்டன்ஷியல் ஆஃப் அ சைல்டு. More than that, I will conclude, because too many illustrations also will create confusion. அதாவது ஒரு குழந்தை என்ன ஆக விரும்புதுன்றதை டீச்சர்ஸ் கண்டுபிடிக்கணும், இன்ஸ்டிடியூஷன் கண்டுபிடிக்கணும். யூ ஹேவ் டு நர்ச்சர் த டேலண்ட். அதாவது நேச்சர் வர்சஸ் நர்ச்சர் தியரி இருக்குது. இயற்கையாகவே டேலண்ட் இருக்கும். சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு கிரியேட், இன்ஸ்டில் சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஒரு பையன் ஒரு விபத்தில் வந்து அடிபடுறான், ஃபயர் ஆக்சிடெண்ட். பாதி பாடி மேலே கீழே எரிஞ்சிருது. அவன் பிழைக்கவே மாட்டான்னு சொல்லிடுறாங்க அந்த ஸ்கூலில் தான் விபத்து நடக்குது. இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த டாக்டர் வந்து அவங்க அம்மா பேசுகிற டாக்டர், உன் பையன் பிழைக்கவே மாட்டாமா. அந்த பையன் கேட்டுட்ருக்கான், பட் யூ வாண்டட் டு லீவ், யூ வாண்ட் டு சர்வைவ். பிழைக்க மாட்டான்னு சொன்னோடனே அதை கேட்டுட்டு அப்படியே பொழைச்சிட்டான். அவன் டாக்டர் சொல்கிறாரு, இவன் பொழைச்சாலும் ஹி வில் நாட் வாக், ஹி வில் ஒன்லி க்ரால். ஏன்னா பாடி ஃபுல்லாக நர்வஸ், அப்படியே கம்ப்ளீட்டாக லோயர் பார்ட் ஆஃப் த பாடி இல்லை. பட் அவன் வந்து சொல்கிறான், ஹி வாண்டட் டு வாக். நடக்கவே மாட்டான். வீல் சேரில் வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போகிறான். ஒரு நாள் கீழே விழுகிறான். பட் இஸ் இன்சைட் ஹார்ட் சேஸ் தட் ஹி நீட் டு வாக். வித் கிரேட் டிட்டர்மினேஷன் அண்ட் எஃபர்ட் ஹி மேட் அ ட்ரமெண்டஸ் வாக். எவ்ரிபடி வாஸ் சர்ப்ரைஸ்ட். பொழைக்கவே மாட்டான்னு சொன்னவன் பொழைச்சிட்டான். பைபிளில் மட்டும் சொல்லலை. விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ் கிடையாது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, ஐ வில் மூவ் த மவுண்டன்ஸ், ஐ வில் ட்ரிங்க் த ஓஷன். யாராவது கூப்பிட்டு இந்த கடலில் வந்து குடிப்பானா நம்ப முடியுமா?
ஆர் ஐ வில் மூவ் த மவுண்டன்ஸ், மலையை மூவ் பண்ணுவேன்னு சொன்னால் பண்ண முடியுமா? பட் யூ கேன் டூ இட். அதுதான் கான்ஃபிடென்ஸ்ன்றார். அந்த மாதிரி இன்சர்மௌண்டபிள் டிஃபிகல்ட்டிஸ், ஏன்னா லைஃப்பில் வந்து யூ வில் ஹேவ் டிசப்பாயின்மெண்ட், ஃபியர்ஸ், ஃபெயிலியர், ரிஜெக்ஷன், ரிடிக்கல், lot of setbacks will be there, failure will be there. You have to convert an adversity into an opportunity. That is the only thing what we have to do. We have to allow the phase of life to flow. அப்படி பண்ணிட்டீங்கனாலே சக்ஸஸ் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுறான், அந்த பையன் வந்து நடக்க முடியலன்னு சொல்லி நடக்கிறான். லேட்டர் ஆன் he became the fastest marathon runner. இது யாரும் கிடையாது, டாக்டர் கன்னிங்ஹாம் அப்படின்னு சொல்லிட்டு. இட் ரியல் ஹேப்பன் இன் த ரியல் ஸ்டோரி ஆஃப் அ பர்சன். ஸோ த டிட்டர்மினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட 30th பிரசிடென்ட் கேலின் கூலிச் என்ன சொல்கிறாருன்னா, நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் கேன் டேக் த பிளேஸ் ஆஃப் பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன். அதாவது இந்த உலகத்தில் ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா உலகத்தில் அதை எடுக்கவே முடியாதுன்றார். எப்படின்னா, நத்திங் இஸ் மோர் காமன் தேன் அன்சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வித் டேலண்ட். எஜுகேஷன் வில் நாட், ஜீனியஸ் வில் நாட். ஜீனியஸாக இருந்தால் ஒருத்தன் சக்ஸஸ் பண்ணுவானா? இல்லை. ஏன்னா அன்ரிவார்டிங் ஜீனியஸ் இஸ் குவைட் காமன். ஜீனியஸாக இருந்தாலும் அதை ரிவார்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி டேலண்ட் இருந்தாலுமே நத்திங் இஸ் மோர் காமன் தேன் அன்சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வித் டேலண்ட். டேலண்ட் வந்து நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணலை. எஜுகேஷன், படிப்பு இருந்தால் போதுமா? பத்தாது. த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் எஜுகேட்டட் டெர்லிக்ஸ். உலகத்தில் படித்த முட்டால் தான் ஃபுல்லாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ டேலண்ட் பத்தாது, எஜுகேஷன் பத்தாது, ஜீனியஸ் பத்தாது. என்ன வேணும்னா persistence and determination. You need to have a strong persistence and determination. So to finally conclude, I request all the students of this great institution to be a role model like Dr. Abdul Kalam or the great personalities and aspire for the highest thing in life. Abdul Kalam enna kuripirarna, if you are not having big ambition, big aim, it's a crime. The lawyer, crime na, if you are having a small dream, small ambition, it's a crime. You need to think big, dream big, act big. So you have to do greater things in your life to have a sense of valuable purpose. Rudyard Kipling oda if என்ற poem படிங்க. If you can, என்ன சொல்றாருன்னா, if you can keep your head when all about you are losing theirs and blaming it on you. If you can trust yourself when all men doubt you but make allowance for their doubting too. If you can trust yourself and all men doubt yourself, make allowance for the doubting too. If you can wait and not be tired by waiting or being lied about, don't deal in lies, or being hated, don't give way to hating, and yet don't look too good nor talk too wise. If you can dream and not make dreams your master, if you can think and not make thoughts your aim, if you can meet with a triumph and disaster, treat those two impostors just as the same. If you can bear to hear the truth what he has spoken, twisted by knaves to make a trap for fools, or watch the things you are given a life broken and stoop them and build them with your worn out tools. If he says if. Again, what you have to do? If you can make one heap of all your winnings into one pitch of toss and lose, and start again at your beginnings and never breathe a word about your loss. If you should not breathe about a loss. If you can force your heart and nerve and sinew to serve you long after they are gone, and hold on when there is nothing in the which says except the will which says to them hold on. You need to have a will. இன்னைக்கு வந்து ப்ராப்பர்ட்டியில் will கேட்குறோம். பட் வாட் யூ நீட் இஸ் அ வில் பவர். வில் எழுதி ப்ராப்பர்ட்டி வந்தால் நத்திங் வில் ஹெல்ப் யூ. ஒரு சான்ஸ்கிரிட்டில் ஒரு ஸ்லோகா இருக்குது, அதிக புத்திசாலிக்கு சொத்து விட்டுட்டு போக வேணாமா. உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன விட்டு போகணும், அதிக முட்டாளுக்கும் சொத்து விட்டுட்டு போக வேணாமா. ஏன்னா அதி புத்திசாலிக்கு நீங்கள் சொத்தை விட்டு போனீங்க வேணாம், அவன் சம்பாரிச்சிருவான். அடி முட்டாளுக்கு விட்டுட்டு போனீங்கன்னா அவன் எல்லாத்தையும் அழிச்சிருவான். ஸோ தட் இஸ் அ ரியாலிட்டி. கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு, இஃப் போயத்தில், இஃப் யூ கேன் டாக் வித்
crowds and keep your virtue, or walk with kings nor lose the common touch. If neither friends nor foes can hurt you, if all men can count on you but none too much, if you can fill the இதான் ரொம்ப முக்கியம், you can fill the unforgiving minute with 60 seconds distance of worth run, yours is the earth and everything that is in it, and which is more, you will be a man, my son. So that 60 seconds of unforgiving minute in your life, time is very very precious. எல்லாம் சொல்லுவாங்க டைம் வந்து டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன், பட் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர், டீச்சர்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர், டைம் இஸ் வெரி எசன்ஸ். ஏன்னா வித் திஸ் ஐ கன்க்ளூட், டைமோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, தட் அலோன் டிசைட்ஸ் த மாஸ்டர் ஆஃப் யுவர் டெஸ்டினி. டு நோ த வேல்யூ ஆஃப் 1 year, ஒரு வருஷத்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் அப்படின்னா, ஆஸ்க் அ ஸ்டூடெண்ட் ஹூ ஹஸ் ஃபெயில்ட் இன் ஹிஸ் சப்ஜெக்ட். உங்கள் ஸ்கூலில் கேட்க வேண்டியது இல்லைன்னா எல்லோரும் பாஸ் பண்ணிட்டாங்க. டு நோ த வேல்யூ ஆஃப் 1 month, 1 month தெரியணும் அப்படின்னா, ஆஸ்க் எ லேடி ஹூ ஹஸ் டெலிவர்ட் எ ப்ரீமெச்சூர் சைல்டு. 10 மாதம் கர்ப்பிணிகிட்ட போய் ஒரு மாதத்துக்கு முன்னாடினா ஷி நோஸ் த வேல்யூ. டு நோ த வேல்யூ ஆஃப் அ மந்த் அவங்கள்ட்ட கேட்கணும். டு நோ த வேல்யூ ஆஃப் அ வீக், ஒரு வாரத்தோட இம்பார்ட்டன்ஸ் கேட்கணுன்னா எடிட்டர் ஆஃப் அ வீக்லி நியூஸ் பேப்பர் அவர் தெரியும் இந்த வாரத்தோட கஷ்டம் என்னன்னு. டு நோ த வேல்யூ ஆஃப் 1 day, ஒரு நாள் தெரியணும் அப்படின்னா, ஆஸ்க் அ பர்சன் ஹூ ஹாஸ் டு ஃபெட் 10 kids a day. 10 குழந்தைக்கு தகப்பனா உள்ளவனை கேட்டிங்கன்னா கஷ்டம் அன்றைக்கி சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரியும். டு நோ த வேல்யூ ஆஃப் 1 minute, 1 minute அப்படி தெரியும்னா, ஆஸ்க் அ பர்சன் ஹூ ஹஸ் ஜஸ்ட் மிஸ்ட் எ ஃப்ளைட் ஆர் சர்வேட் இன் ஆக்சிடென்ட். 1 hourக்கு வந்து ஃப்ளைட் சொல்லலாம், 1 minute வந்து சர்வேட் இன் ஆக்சிடென்ட். டு நோ த வேல்யூ ஆஃப் 1 second, எ பர்சன் வாஸ் ஜஸ்ட் அ சர்வேட் இன் ஆக்சிடென்ட். டு நோ த வேல்யூ ஆஃப் 1 millisecond, ask a person who has got a silver instead of gold at Olympics. So that is a very important in life. So as a children of Pioneer Institution, you need to have a greater big goals, high ambition, high resolute determination to face any adversity, difficulties. ஜெபமாலை சார் குறிப்பிட்ட மாதிரி, even if you are lost, fail அப்படின்னா first attempt in learning. So the concept of fail is, it's not fail. எண்டுன்னு சொல்லும்போது கலாம் என்ன குறிப்பிடுறாருன்னா, எண்டுனால effort never dies. So you have to continuously put your effort. It's only the effort that matters, which will ultimately give you a result. Many a person, they have never, quitters never win, winners never quitம்பாங்க. ஸோ அதனால் you have to keep trying, keep moving, keep positive, be energetic, be enthusiastic. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து you have to motivate and be a gospel or guiding force so that they can be a great stalwarts, philosophers, sports personalities, celebrities in their chosen field of the area. அதனால் என்ன பண்ணனா, we have to make effortless effort. You have to make a continuous fruitful effort. The journey of 1,000 miles begin with a single step. So let us all work together in tandem and make our country citizenship proud. I am really delighted by the extraordinary performance by the students and the management in doing a very phenomenal role in building a nation building exercise, in educating, motivating the bright young students who are going to be the future pillars and leaders of this country. Jai Hind. Thank you.